அடுத்த டிஜிபி யார்? அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏதாவது ஸ்டாலினால தான். அடுத்த டிஜிபி யார்? சீமா அகர்வால் தான் மூத்தவங்க பணியில், அவங்கள போட்டு போயிடலாம். இல்லைன்னா சந்தீப் ராத்தூர், அவர் பட்டியலத்தை சேர்ந்தவன்னு சொல்கிறாங்க, அவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். அவர் கமிஷனராகவும் இருந்தார். எனக்கு தெரியும் அவர் நேர்மையான அதிகாரி, நல்ல அதிகாரி. அவரையும் கொடுக்காம அடுத்து ராஜீவ்குமார்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கும் கொடுக்காம போட்டாங்க. இது முதல்ல நாங்கள்லாம் வழக்கு போடும்போது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மத்திய தேர்வு ஆணையத்திலிருந்து கேட்டாங்க, இந்த மாதிரி உடனே அனுப்புங்க லிஸ்ட்டு. 3 பேர் லிஸ்ட்டு அனுப்புனாங்க, இதே ஸ்டாலின். அதில் இந்த 3 பேரும் சீமா அகர்வால், சந்தீப் ராத்தூர், ராஜீவ்குமார்னு இவங்க அனுப்புனாங்க. உடனே அவங்க அனுமதி கொடுத்து போடலாம்னு கொடுத்துட்டாங்க 3 பேர் கொண்டு. அதை இப்போ போடாமல் வச்சுருக்காங்க. ஏன் வச்சுருக்காங்க தெரியுமா? இந்த 3 பேர் மேலேயும் சார்ஜை கொடுத்து, இவர்களுக்கு சார்ஜ் கொடுத்துட்டோம். எவ்வளவு இந்த மாதிரி ஒரு அட்டூழியம் எங்கேயுமே பாவம். ப்ரமோஷன் வரும்போது சார்ஜை கொடுத்துட்டு வச்சாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க மத்திய தேர்வு ஆணையத்தை கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க 3 பேர் அனுப்புனாங்க, நாங்கள் ஒப்புதல் கொடுத்துட்டோம், திருப்பி இவங்களுக்கு வேண்டியவங்களை போடணுன்னு போடாமல் வச்சுருக்காங்க. இப்போ இன்றைக்கி ஒரு உச்ச நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் 1 வாரம் டைம், 3 பேர் சார்ஜ் கொடுத்துனா என்னமோ சொல்கிறீங்கல்ல, அடுத்த 3 பேர் யாரை போடணுங்கிற லிஸ்ட்டை வந்து நீ தெரிவிக்கணும் கோர்ட்டில்ன்றாங்க. இவங்க எதை தெரிவித்தாலும் உச்ச நீதிமன்றம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் அவங்க 3 பேரை விட்ட? அவங்களில் என்ன தப்பு செஞ்சாங்க கேட்பாங்கல்ல. அதனால் இன்னும் கேவலப்பட போகிறாங்க, இன்னும் அசிங்கப்பட போகிறாங்க. அவங்க எது என்னென்னா அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். தேர்தல் அறிவிப்பு வந்துட்டால் இவங்க ஆளே போட முடியாது. அது தேர்தலுக்கு அப்புறம் தான். அப்போ வேறு ஒரு முதலமைச்சர் வந்து தான் போடுவார். நீங்கள் பண்ணின அட்டூழியத்துக்கு உங்கள் கையால் புது டிஜிபி வேணாயா? புது ஆள் வர்றவங்க யார் வந்தாலும் சரி, எடப்பாடி வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, புதுசாக வர்றவங்க போடட்டும், மனசாட்சியுடன் பண்ணட்டும். அதனால் உச்சநீதிமன்றம் வந்து தேர்தல் வர பொறுத்து ஒரு புதிய முதலமைச்சரிடம் இந்த பணியை கொடுங்க. அப்போ தான் மனசாட்சியுடன் அவர்கள் செயல்படுவார்கள். எனக்கே வயலில் எரியுத அந்த 3 பேருக்கு எப்படி இருக்கும்? 33 வருஷம் சர்வீஸ் போட்டவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னப்பா தப்பு பண்ணோம்? நாங்கள் யார்கிட்டயாச்சும் லஞ்சம் வாங்கினோமா? இல்லை வேறு பணியில் தப்பு பண்ணோமா? உங்கள் கட்சிக்கு வேண்டிய ஒருத்தரை எங்களுக்கு பின்னாடி வந்தவரை ஒரு டிஜிபியாக போடுறதுக்காக எங்கள் வயிற்றுச்சலை குற்றங்களேன்னு அவர்கள் வயிற்றுச்சலை உங்களை வந்து தண்டனை கொடுக்கணும். அதனால் புதிய முதலமைச்சர் வந்து புதிய டிஜிபியை போட வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. அடுத்தது இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கடைசி நேரம் இன்றைக்கி தான் பரீட்சை. காலையில் எல்லாம் வந்து ஹால் டிக்கெட்டோடு வந்து நிற்கிறாங்க, தேர்வு ரத்துங்கிறாங்க. எல்லாம் குதிச்சு போயிட்டாங்க. மொத்தம் கலந்துக்கிற பொழுது 6000 பேருக்கு ஒரு 10 பரீட்சை வைக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு இது இல்லையா? திறமை இல்லையா அரசியல்வாதிகளுக்கு? ஏன் அவங்க தத்துனா எல்லாம் வேண்டியவனை போடணும். 6000 பேருக்கு நீங்கள் பரீட்சை வச்சிங்கன்னா அவன் பூரா தகுதியில் நல்லா எழுதுவான். அப்போ நல்லா எழுதணுனுக்கு மார்க் போடணும். அதை திருத்தணும்னா கோர்ட்டுக்கு போயிடுவான். அதனால் நிறைய பேர்கிட்ட பணமும் வாங்கியிருப்பான் கட்சிக்காரன். இது அவங்கள பரீட்சை வச்சாலே பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக இது செய்யப்பட்ட சதி திட்டமா அப்படிங்கிறது புரியணும். ஏன்னா நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொல்லிட்டு சர்வீஸ் கமிஷனருக்கு தேர்தலில் போய் ரத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்றுமே நிர்வாகத்தை நடத்த தெரியல. அப்படின்னா சர்வீஸ் கமிஷனில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் திறமை இல்லாதவங்களா? ஏன் ரத்தாச்சு அப்படின்னா, சர்வீஸ் கமிஷனில் எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க, ஒரு சேர்மன் தலைவர் பதவி இருக்குது, அவருக்கு கீழே மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் அப்படின்னு ஒரு 10 பேருக்கு மேலே இருக்காங்க. இவங்க தான் நிர்வாகத்தை நடத்துவாங்க. அந்த காலத்தில் நான் எம்ஜிஆர் காலத்தில் யார் போட்டாருன்னா மகாதேவன், ஆர்மியில் பெரிய ஒரு இதுவாக இருந்த ஒரு பதவியில் கேப்டன் மகாதேவன் ஏதோ சொல்லுவாங்க. மகாதேவன் எம்ஜிஆர் என்ன பண்ணார்? சர்வீஸ் கமிஷனுக்கு சேர்மன் போடணுன்னு அவர்கிட்ட ஒரு ஃபைல் போச்சு. வாங்கி பார்த்தாரு, யாரை போடலாம்? எல்லாம் சொன்னாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் சார் போடுவாங்க, ரிட்டையரான ஐஏஎஸ் ஆஃபீஸரை போடுவாங்க, இல்லை நீதிபதிகளை போடுவாங்க, ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அந்த மாதிரி நீங்கள் யார் வேணாலும் போடலாம். அப்போ முதலமைச்சருக்கு தான் அதிகாரமா? ஆமாம், அதிகாரம். போலீஸை விட, ஐஏஎஸை விட, நீதிபதிகளை விட ஆர்மியில் இருந்தவங்க ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க.
ஒரு ஆர்மியில் உயர் அதிகாரி ஒருத்தரை போடணும் அப்படின்னு சொல்லி மகாதேவன்கிறவரை கூப்பிட்டு நீங்கள் உங்களை போட போகிறேன் விருப்பமானோன்னா அவர் சரின்ட்டார். உடனே ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரியை உயர் அதிகாரியை டிஎன்பிசியில் எம்ஜிஆர் போட்டார். ஆனால் தலையீடுங்கிறதே இல்லை. ரெக்கமெண்டேஷன் வருமே, நீங்கள் முதலமைச்சராக இருந்தால் கூட உங்கள் சொந்தத்திலேருந்து வருவாங்க, மாமா நான் வந்து பரிசு எழுதியிருக்கேன் டிஎன்பிசியில் வாங்கி கொடுங்க அம்மா முதலமைச்சர். உடனே முதலமைச்சர் யாருக்கு ஃபோன் பண்ணணும்? சேர்மன் தலைவருக்கு ஃபோன் பண்ணணும். அவர் நினச்சா தான் போட முடியும். அவருக்கு கீழே 10 உறுப்பினர்கள். உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணார், அவர் ஆர்மியிலேருந்து நேர்மையான உடனே தான் அவரை போட்டுருக்கோம், அவருக்கு நம்ம ரெக்கமெண்டேஷனே கொடுக்கக்கூடாதுன்னு வச்சுட்டார். அவராக திறமையின் அடிப்படையில் போடட்டும். இன்றைக்கி இருக்கிற பட்டதாரிகள் படித்தவர்கள் சர்வீஸ் கமிஷன் எழுதுகிறவங்கெல்லாம் இதை நல்லா கேட்டுக்காங்க. நம்ம நாடு எப்படி இருந்தது தமிழ்நாடு, அதுக்கப்புறம் எப்படி குட்டிச்ச வராச்சு. இவங்களை திட்டுறதுக்காக நான் சொல்லவே இல்லை. அவங்களுக்கு கோபம் வருது எங்களுக்கு, உங்களை திட்டுவதற்காக சொல்லலைப்பா, நடந்த விஷயத்தை சொல்கிறோம். இதுதான் சொல்லிட்டேன்ல, எது உண்மையாக அதை சொல்லாது. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கோவிச்சுக்கிட்டா கோவிச்சுக்க, அதுதான் இது இப்போ நடந்தது. முன்னாள் இராணுவ அதிகாரியை போட்டார், ரெக்கமெண்டேஷனே கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். அந்த நேரத்தில் தான் முன்னாள் அமைச்சர் கக்கனை வந்து அவர் பார்க்குறாரு எம்ஜிஆர் மதுரை ஆஸ்பத்திரியில். தரையில் உட்காந்து பாய விரிச்சிருந்தார் முன்னாள் மந்திரி. இவருக்கு எம்ஜிஆர் வந்து சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கக்கன் மேலே அவருக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடு. இவ்வளோ நேர்மையாக மந்திரியாக இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி கக்கன் தோக்குறார். இந்த கூட்டம் பூரா, இந்த திராவிட கூட்டம் பூரா பாவம் அவரை போய் கக்கன் என்னாச்சு, கருப்பட்டி வரை என்னாச்சுன்னு ஒரு இதை போட்டான். சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் கக்கன்னா யாருன்னு தெரியும். காமராஜர் என்னாச்சு, கருப்பட்டி விலை என்னாச்சு, கக்கன் என்னாச்சு, கரும்பு விலை என்னாச்சுன்னு ரைமிங்கில் கருணாநிதி எழுதி கொடுத்தாரு. எல்லா பயிலும் சின்ன பயிலும் முதல் கொண்டு கக்கனுடைய அருமை தெரியாமல் போட்டான். போட்ட உடனே கக்கன் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று கொண்டு இருக்கிறார். எண்ணிக்கிட்டு இருக்காங்க, மந்திரியாக உட்காந்துருக்காரு. அப்போ ரேடியோ, அப்போல்லாம் டெலிவிஷனில் மொபைல் ஃபோன் இல்லை. கக்கன் கேட்குறாரு, என்னப்பா என் நிலைமை? ஐயா நீங்கள் மிக அதிக ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று கொண்டு இருக்கிறீர்கள். அப்படியா அப்படின்ட்டு இவரை கூப்பிட்டார், பிஏவை. அப்போ பிஏவை நான் தோற்றுக்கிட்டு இருக்கேன்ப்பா. இல்லையா இன்னும் ரிசல்ட் வரல. எப்பா இவ்வளோ வித்தியாசத்தில் நான் தோற்றுக்கிட்டு இருக்கேன், நான் எப்படிப்பா ஜெயிக்க முடியும்? இந்த மந்திரி சீட்டில் நான் இன்னியும் உட்கார்றது அழகில்லப்பா. அதனால நான் சொல்கிறத கேளுப்பா பிஏ, எல்லா இதையும் பொறுப்பையும் உன் கையில் ஒப்படைச்சி கொடுத்துட்றேன். ஆஃபீஸில் இவ்வளோ ஃபைல் இருக்க உன் கையில் கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் நீ வாங்கிக்க அப்படின்ட்டு கையெழுத்து வாங்கிட்டார். இவரும் கையெழுத்து போட்டார். ஏன்னா அப்போல்லாம் விடிய காலம்தான் எண்ணுவாங்க, விடிய காலம்தான் ரிசல்ட் வரும். அப்போல்லாம் ஓட்டு சீட்டில் ரிசல்ட் வரும். இவர் 2-3 மணிக்கே இதை கட்டி பிஏட்டை கொடுத்துட்டார். கொடுத்துட்டு வண்டி சாவி இருக்குல்ல, கார், அரசாங்க கார், அந்த சாவியவும் பிஏட்டை கொடுத்துட்டார். டிரைவரை கூப்பிட்டார், இன்னிலேருந்து நான் மந்திரி இல்லைப்பா, நான் தோக்க போகிறேன், அதனால் நீ இன்னுமே எனக்கு டிரைவர் வேலை பார்க்க வேணாம், நீ கிளம்பு, நானும் கிளம்புறேன்ட்டு கிளம்புறேன். அப்போ டிரைவர் சொல்கிறேன், ஐயா பஸ் ஸ்டாண்டு வர உங்களை வண்டியில் வந்து விடுறேன் ஐயாங்கிறான். நான் மந்திரியில் மந்திரி இன்னுமே மந்திரியே இல்லையப்பா, நான் தோற்றுக்கிட்டு இருக்கேன், அரசாங்க காரில் நான் எப்படி வரலாம், எப்படி நீ எதிர்பார்க்குற, வேணாம் நான் நடந்தே போகிறேன்னு சொல்லி அவர் நடந்து போகிறார். எங்கே? பஸ் ஸ்டாண்டுக்கு. ஒரு பையை தூக்கிட்டு காலில் பார்க்குறாங்க ரப்பர் செருப்பு. இன்றைக்கி இருக்கிற மந்திரி இவங்களெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது தான் வெறி எரியுது. ஆயிரக்கணக்கான கோடியை கொள்ளை அடிச்சுட்டு முதலீடு பண்ணிக்கிட்டு இந்த கேனர்லாம் பாருங்கள், 1050 கோடி வேலைக்கெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க. இந்த இப்போ இன்றைக்கி நியூஸ் வருது, திருவண்ணாமலையில் ஈசன் கோயிலில் ஆட்களை போடணுமா, ஒவ்வொருத்தர்கிட்டையும் 8 லட்சம் 10 லட்சம். நமக்கு தெரிய வேண்டியது வாங்கினது ஏவா வேலுவா இல்லை இந்த விரா அறநிலையத்துறை அமைச்சரா? அப்போ என்ன அர்த்தம் ஆகுது? எப்படி ஆளுங்க வந்துட்டாங்க பாருங்கள். கக்கன் மாதிரி இருந்தால ரப்பர் செருப்பை போட்டு பையை தூக்கிட்டு போன ஆள் இருக்கும்போது கோடிக்கணக்கில் கொள்ளை எரிச்சுக்கிட்டு மணல் கொள்ளையும் இது எரிச்சுட்டு இருந்தா இது என்ன நாடாளு சுடுகாடு? கடவுளுக்கே கண்ணு இல்லை. அன்றைக்கி ரப்பர் செருப்பை போட்டு அப்படியே நடந்து போனார். போன உடனே அங்கே ஒரு பஸ்ஸு நின்றுது, எண்ணிக்கை நடந்துக்கிட்டு இருக்குது. பஸ்ஸில் போய் உக்காந்துட்டார். அப்போ ஒரு பத்திரிகை நிருபர் பஸ்ஸில் வந்து பார்க்குறாரு, இவர் கக்கன் மாதிரி தெரியுதா, மந்திரியாச்சு ஏன் பஸ்ஸில் வந்தார்? ஐயா நீங்கள் கக்கனான்னு கேட்குறாரு அவர். ஆமாம் கக்கன் தான்ப்பா. என்னையா பஸ்ஸில் வரீங்க? ஆமாம் நான் தோற்றுக்கிட்டு இருக்கேன்ப்பா, அரசாங்க காரில் நான் எப்படி வர்றது, அதுதான் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு ஒன்று அவர் சொன்னவர். என்னையா
காலையில் தானே ரிசல்ட் வரும், அது வரை இருக்கிறவன் இல்லை. என்றைக்கு நான் தோல்வியும் தெரிஞ்சு சோப்படக்கூடாதுன்னு போனேன். இவர் தான் கக்கன். அப்படி அப்பழுக்கற்ற கக்கன் எம்ஜிஆர் முதல்வராகி அப்படி நடந்து வர யாரோ ஒரு அதிமுக தொண்டர் தாக்கப்பட்டுட்டாங்கன்னு மதுரையில் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு அவரை பார்க்க போகிற ஒரு கக்கனை பார்க்க. கக்கன் வந்து ஒரு பாயை விரித்து தரையில் சட்டை இல்லாமல் உட்காந்துருக்காரு. கக்கனும் எம்ஜிஆரை பார்த்தார், ஒன்றுமே பேசலை, பேசாமல் உட்காந்துட்டார். ஆனால் எம்ஜிஆர் கக்கனை பார்த்தார். பார்த்த உடனே அவருக்கு உடம்பெல்லாம் நடுங்கு. அப்போ டீனை கூப்பிட்டு அவரை தாண்டி போய் அங்கே தரையில் உட்காந்துருக்கார பக்க இது போட்டு பாயை போட்டு அவர் முன்னாள் மந்திரி கக்கனான்னு மட்டும் கேளுங்க. அவங்க போய் டீன் போய், ஐயா நீங்கள் முன்னாள் மந்திரி கக்கனானோன்னு ஆமான்னு சொல்லி உடனே அந்த டீனை கூப்பிட்டு அவரை முதல்ல ஒரு கட்டில் போட்டு தலாணி கொடுத்து அவரை படுக்க வைங்க, அவருக்கு பக்கத்தில் சேரை போடுங்க, நான் வந்து அவரை பார்க்கணும். இது எதுக்கு இந்த கதை சொல்கிறேன், ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும், எப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் வாழ்ந்த நாடு. இன்றைக்கி பாருங்கள், இவங்கெல்லாம் என்ன இறைவன் மேலேயே எனக்கு கோபமாக இருக்கு. அப்போ நேராக எம்ஜிஆர் வந்து அவர் பக்கத்தில் போய் டேபிள் சேரை போட்டு உட்காந்த உடனே, ஐயா கக்கன் சார் நீங்கள் இப்படி வந்து உட்காரலாமா, என்கிட்ட சொல்லியிருந்தா உங்களை நல்ல ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருப்பேன். ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கெலாம் போக என்கிட்ட பணம் இல்லை சார், அதனால தான் இங்கே வந்தேன் நான். அப்போ தான் கேட்குறாரு, எதுக்கு இப்போ சர்வீஸ் கமிஷனுக்கு இதுக்கு ஏன் வந்தேன்னா தொடர்பு இருக்குது. சர்வீஸ் கமிஷனில் இன்றைக்கி 6000 போஸ்ட்டை கேன்சல் 6000 பேர் எழுதுகிற பரீட்சையை கேன்சல் ரத்து பண்ணுறான்னா சுயநலம். அவன் பணம் வாங்கினவன் எவனும் இதில் ஜெயிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணிடுவான், இதை ரத்து பண்ணிவிட்டு எலெக்ஷன் முடிஞ்சு மறுபடியும் வைக்கும்போது எப்போ எங்களுக்கு பதவி போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கின பணத்தை சுருட்டிடலாம். அதுதான். அப்போ கக்கன்ட்ட எம்ஜிஆர் கேட்குறாரு, வசதி இருக்குங்களா, என் மனைவி மட்டும் வேலை பார்க்குறாங்க, அதனால் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. உங்கள் பசங்க என்னங்கிறான், ஒரு பையன் டிகிரி முடித்தான், வேலை இல்லாமல் இருக்கான். அப்போ பாருங்கள், இந்த நான் சொல்கிறது புனிதர்கள்னு சொன்னால் மற்றவங்க என்னென்னு வச்சுருப்பாங்க, சீஃப் மினிஸ்டர் பேசினா நம்ம பையன் வேலை இல்லாமல் இருக்கான் தாங்க அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அவர் என்ன சொல்கிறார், பையன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான், அவனுக்கு வேலை கொடுங்கயான்னு கூட கேட்கல. ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணார், உங்கள் பையனை நேராக என்னை வந்து பார்க்க சொல்லுங்கன்னார், நாளைக்கே வர சொல்லுங்கன்ட்டு போயிட்டார். மறுநாள் பையன் போய் பார்க்குறோம், யார், எம்ஜிஆர். அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, சர்வீஸ் கமிஷன் நினச்சா தான் அவனை வேலைக்கு எடுக்க முடியும் அந்த பையனை. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, போலீஸ் மந்திரியாக இருந்து நேர்மையாக இருந்த மனிதராயிச்ச கக்கன் இன்றைக்கி சாப்பாடுக்கே வழி இல்லாமல் தரையில் உட்காந்துருக்காரு. அப்போ அவர் பையனை போலீஸ் அதிகாரி ஆக்கணும். போலீஸ் அதிகாரின்னு ஆக்கணும், என்ன பண்ணணும், சர்வீஸ் கமிஷனில் பாஸ் பண்ணணும். சர்வீஸ் கமிஷனில் டிஎஸ்பி போஸ்ட்டு. இவர் வந்து குரூப் 2 எழுதியிருக்காங்க, குரூப் 1 எழுதுறாரு. சர்வீஸ் கமிஷனில் டிஎஸ்பி அவர்னா குரூப் 1. முதலில் எம்ஜிஆர் வந்து சட்டத்தை மீறுகிறார். எதுக்காக மீறினார், நேர்மையாக இருந்த ஒரு மந்திரி குடும்பம் கஷ்டப்படக்கூடாது. என்னடா எம்ஜிஆர் புராணமாக பாருதுன்னு சொல்லி, இதெல்லாம் சரித்திரம். நல்லவர்கள் இது பண்ணால் நம்ம பாராட்டி தானே ஆகும். அப்போ தான் ஃபோனை எடுக்கிறார். யார்கிட்ட, மகாதேவன், முன்னாள் இராணுவ அதிகாரி, சேர்மன் டிஎன்பிஎஸ்சி. அப்போ கேட்குறாரு, எனக்கு ஒரு இது வேணும், உபகாரம். அவர் என்னங்க நீங்கள் சிஎம் இல்லை, கக்கன்னு ஒரு மந்திரி நேர்மையாக இருந்தவர், சாப்பாடுக்கே கஷ்டப்படுறார். அவர் பையன் சர்வீஸ் கமிஷனில் எழுதியிருக்கார் குரூப் 2. ஆனால் அவர் போலீஸ் மந்திரியாக இருந்து நேர்மையாக இருந்தார். அந்த பையனும் போலீஸ் ஆஃபீஸர் ஆக்கணும் டிஎஸ்பியில். இப்போ டிஎஸ்பி போஸ்ட்டு உங்கள் சர்வீஸ் கமிஷனில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நல்ல மனிதரின் பையனுக்கு விதிகளை மீறி உங்களால் டிஎஸ்பி போஸ்ட்டு கொடுக்க முடியுமாங்க? அவர் சொல்கிறாரு, மகாதேவன், என்னங்க போடுன்னு சொன்னால் நாங்கள் போடணுங்க. ஆனால் அப்போ கூட நீங்கள் யார்கிட்டையும் பணம் வாங்கிட்டோ இல்லை உங்கள் சொந்தக்காரவங்களுக்கோ சொல்லலையே, அப்போ கூட நாட்டுக்கு வந்து நேர்மையாக இருந்த ஒரு மனிதரின் பையனுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறீங்களே, இதை கூட செய்யலைன்னா நான் மனிதன் இல்லைன்னு சொல்லி விதிகளை மீறி அன்னைக்கு சர்வீஸ் கமிஷனில் வேறு எதுக்கு பரீட்சை எழுதின ஒருத்தருக்கு கொடுத்தார்.